யானை வந்து என்ன பண்ண தெரியுமா, இது கீழே கொட்டுறதை மட்டும்தான் எடுத்து சாப்பிடும். அது ஒவ்வொன்றா தான் இதாகும். ஒரு ஒரு மரத்தில் ஒரே டைமில் பூராவுமே பூ பூத்து ஒரே நாளையில் காய் காய்ச்சி ஒரே நாளையில் உதிர்ந்து போகிறதில்ல. ஒரு மாதத்தில் இப்போ ஒரு மாதம் அப்பா பூ இருக்கும். அதில் முன்னாடி வர்றது இப்போ ஒரு 100 காய் இருக்குதுன்னா பின்னாடி வர்றது ஒரு 200 காய் இருக்கும். அதுக்கு பின்னாடி வர்றது ஒரு 300 காய் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு 100 காய் முத்தி அது வந்து கீழே உதிர்ந்து கொட்டும். அதை வந்து அப்போ பல விலங்குகள் இருக்குது. பன்னி திங்குது, கடத்தி திங்குது, மானு திங்குது, கொண்டக்கோரை திங்குது, கேளையாடு திங்குது, வரையாடு திங்குது, முள்ளாமணி திங்குது. இத்தனையும் சாப்பிடுது. இத்தனை விலங்குகளும் அதை பங்கெடுத்து தின்னுபிடுது. யானை அப்படி கிடையாது. உடனே அங்கேருந்து வரும், பணம் பிடிச்சி மரத்தை இருக்கும். மரத்தில் இருக்கிறது பூராவுமே உரி திங்கும். அப்போ அதிக இப்போ அது இப்போ போய் காய் சேரும் போது அதெல்லாம் என்ன ஆகுது, அங்கே வயிற்றுக்குள்ளே போய் பூரா பழகினாயிருது. வேளாமரம் வந்து வேளாங்காய் திணிச்சுன்னா யானை சாகுது. இது நீங்கள் வேணா